அப்ப நான் கூட செத்துருவேனா? அதுக்கு இன்னும் டைம் இருக்கு ராஜா. எனிவே 1 செகண்ட். ஹாப்பி தேங்க்யூ அப்பா பர்த்டே அவர்களே, மை ஆசீர்வாதம் பண்ணுங்க. God bless. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை சாக்லேட் கொடுக்கணும்? ஸ்டூடெண்ட்டுக்கு 1, 1, லெக்சரர்ஸ்க்கு 2, 2, பிரின்சிபாலுக்கு ரொம்ப பெருசா பெரிய மில்கி பார். சரிப்பா. டேய் போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா. பணம் இல்லடா. டேய் அங்க பாருங்கடா, ஏடிஎம் நம்மள தேடி வருது. ஏய் பிரில்லியன்ட் வேணும், இங்க வா மச்சி. என்ன புது சட்டை பேண்ட் கலக்கிற சந்துரு? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு கேள்வி கேக்குறேன், போட்டிக்கு ரெடியா? உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா உடனே நீ கிளம்பி போய் பிரின்சிபால்கிட்ட சொல்லிடுன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. சரி அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். ஏதோ நீ பிரில்லியன்ட் கேள்விப்பட்டு உங்ககிட்ட 2-3 கேள்வியை கேட்டு எங்க அறிவை வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். என்னடா மச்சி புகழ்ந்து பேசுனீங்க? சரி கேளுங்க. வேணா விடு, நான் அழுவேன். சரி உங்ககிட்ட காசு இருக்கா? சாக்லேட் வாங்குறதுக்காக நிறைய காசு வச்சிருக்கேன். அப்ப சரி, ஏபிசிடியை கொஞ்சம் வேகமா சொல்லு. ஏபிசிடி தானே? ABCDEFGHIJKLM. அதே ஸ்பீட்ல கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்லு பாப்போம். அறிவாளிடா. இந்தாடா மச்சி, போய் சிகரெட் வாங்கிட்டு வா. எங்க எல்லாரும் சாக்லேட் சாப்பிடுறீங்களா? அடுத்த கேள்வி புரிஞ்சு போச்சுங்க. பாக்ஸ்லயே பத்திரமா இருக்கட்டும். சரி போயிட்டு வா. சார் சார் ஆத்தூர் சார். ஆத்தூரா? ஆமா, முன்னாடி வேற ஏதோ ஊர்ல சொன்ன. அதான் சேலத்து பக்கத்து ஊர் சார். ஆமா, ஆத்தூர்ன்றியே ஐடி ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? எதுக்கு சார் ஐடி ப்ரூஃப் எல்லாம்? தாசில்தார் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு சார் வந்து. இது எதுக்கு சார் சொல்றீங்க? இங்க வா நீ. தாசில்தார் லெட்டரும் இல்ல ஐடி ப்ரூஃபும் இல்லன்ற உங்ககிட்ட எப்படா பணத்தை கொடுக்கறது நானே? சார் அந்த தாசில்தார்ட்ட மட்டும் கையெழுத்து வாங்க சொல்லாங்க சார், ஏன்னா எங்க ஊர்ல தாசில்தாரே இல்ல சார். டேய் என்கிட்ட போய் சொல்றியா நீ? சார் 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 அப்படிலாம் இல்லைங்க சார், என்னைய நம்புங்க சார். காசை மட்டும் கொடுத்துருங்க சார், நான் ஊருக்கு போயிருவேன் சார். முடியாது சார், நீங்க பணத்தை வாங்கும்போது இதெல்லாம் சொல்லவே இல்லைங்களே சார். எல்லாத்தையும் சொல்லியிருந்தா பணத்தை நீ கொடுத்துருப்பியாடா. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ, பணம் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்டே இருக்கட்டும். சார் என் 10 லட்சத்தை கொடுத்துருங்க சார். டேய் போடணும். இந்த டீ எடு. மனுஷனுக்கு ஐடி ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, ஏன் சென்னை கூட இருக்குது. இதுல நாம எங்க இருக்கோன்றதுக்கு ஐடி ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பி. சார் என்ன சார் சொல்றீங்க? ஐடி ப்ரூஃப் வந்தாதான் பணம் கிடைக்கும். சார் நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் 7 மணிக்கு ட்ரெயினுக்கு போயிருவேன் சார். இப்படி எல்லாம் சொல்லி என்ன சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏய் ஒழுங்கா சொன்னதை கேளு. உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு எந்த ஊரோ அந்த ஊர்ல போய் ஒழுங்கா எழுதி வாங்கிட்டு வா. மொத்தமா 10 லட்ச ரூபா வருது சார், அந்த 10 லட்ச ரூபாயை கொடுத்துருங்க சார். 10 லட்சம் கொடுக்கணுமா? ஏய் கவர்மெண்ட்டுக்கு கடனா கொடுத்துருக்கேன்டா, செக் வரல, வந்ததும் வாங்கிக்க. சரி எத்தனை மணிக்கு ட்ரெயின் உனக்கு? 7 மணிக்கா? 7 மணி ட்ரெயின்னா அது ரொம்ப லேட் ஆயிடுமே. வேற எந்த ட்ரெயினுமே அதுக்கு முன்னாடி இல்லையா உனக்கு? இருக்கு சார், ஆனா அது ஏசி கோச் சார். அதெல்லாம் உனக்கு ரொம்ப அதிகம். நீ ஒண்ணு பண்ண, எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு அதுல போய் சேரு. சரி லாஸ்ட் பஸ் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சார். 9 மணி ரொம்ப சீக்கிரமா இருக்குல்ல, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு இருக்கு? அதை விடுங்க சார், முதல்ல செக் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லுங்க சார். இத கொஞ்சம் போடி. சோ நீ என்கிட்ட பணம் வாங்காம போக கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்க. சரி அப்ப ஒண்ணு பண்ண, நீ ஆத்தூர்ல போய் எழுதி வாங்கிட்டு வா. அதுக்குள்ள செக் பாஸ் ஆகி பணம் ரெடியா இருக்கும். சரி இப்ப நீ எங்க தங்க போற? ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சர்டிபிகேட் இருக்கா உங்ககிட்ட? என்ன சர்டிபிகேட் சார்? என்ன சர்டிபிகேட்டா? இதெல்லாம் கூட கார்ல வை. கான்டாக்ட் சர்டிபிகேட்டா? யார் கொடுப்பாங்க சார்? மேயர் கிட்ட போய் வாங்கிட்டு வா, இல்லன்னா அவருக்கு மேல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட வாங்க, இல்லன்னா மினிஸ்டர் கிட்ட போய் வாங்கிட்டு வா. இந்த சர்டிபிகேட் எதுவும் இல்லாம மறுபடியும் சென்னைக்கு வந்து பணம் வாங்கணும்னு நினைக்காத. சர்டிபிகேட் இல்லாதவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறது இல்ல, மனசுல வச்சுக்க. வாங்கும்போது எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனா கொடுக்கும்போது மட்டும் எல்லாமே கேக்குறாங்க. எந்த எம்எல்ஏ கிட்ட போய் நான் சைனா வாங்குறது? அவங்க என்ன கேட்க போறாங்களோ? அவினாஷ். ஹாய் அபர்ணா, ஹவ் ஆர் யூ நவ? வெரி குட், ஃபைன். இன்னும் ஒரு வாரம் இருந்திருக்கலாமே, அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டா. ஏன் கம்பவுண்டர் அழகா இல்லையா, இல்ல வயசானவனா? யூ நாட்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க வீட்ல எங்க லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. இஸ் இட்? கங்க்ராட்ஸ். எப்படி? அமுதா. அமிர்தா? ஆமா, நேத்து ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டா. என் படிப்பு முடிஞ்சதுமே மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் அமுதாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனிவே உனக்கும் தேங்க்ஸ். ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ.
காதல் அழகானது. யுவர்ஸ் பத்மாஷ். வித் லவ். யுவர்ஸ் பத்மாஷ். அது சரி, உன் செல் சுவிட்ச் ஆஃப் வந்தது. பேட்டரி லோனா சார்ஜ் ஏத்திக்க. ஏய் சீ, ஒரு குட் நியூஸ். நீ கொடுத்திருக்கிற செடியில ஒரு அழகான ரெட் ரோஸ் பூத்திருக்கு. சோ நம்ம லவ் சக்சஸ். அப்படியா? எல்லோ ரோஸ் தான் பூக்குன்னு சரியா நீ மாட்டிக்கிட்ட. உன்னை சாய்பாபா கோயிலுக்கு கூட்டு போய் மொட்டை தான் அடிக்கணும். ஆனா நீ மொட்டையில பாக்குறது கொஞ்சம் சுமாரா தான் இருப்ப. ஹே சீ, சின்ன குட்டி. சரி, டைம் ஆச்சு, போன் வைக்கிறேன். போன் வைக்க போறியா? முத்தம் கிடையாதா? ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம் குடுறா. நோ வே. ஏய், ஒண்ணே ஒண்ணுதானே. முத்தம் வேணுமா ஐயாக்கு? ஹலோ, முத்தம் கொடுக்காம வச்சா பெரிய பாவம் வந்து சேருமா. எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாவம் தீராதான், தெரியுமா? டேய் 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 டேய், எவன்டா அது நடுவுல? யாரா அது? என் வீட்டுக்கே போன் பண்ணி என் பொண்ணுகிட்டயே முத்தம் கேக்குறியா? உங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுட்டு முத்தம் கேட்டா லாஜிக் இடிக்காத அங்கிள். அவ்வளவு தைரியமாடா அவனுக்கு? இதத்தான் இங்கிலீஷ்ல லவ்ன்றாங்க. ஏய், லவ் பண்றியா? ஆமா, லவ் தான். காதலிக்கவே கூடாதுன்னு சொல்ற உன்னோட காலேஜ்ல காதல்னாலே பிடிக்காத ஓ பொண்ணையே காதலிச்சு அவகிட்டயே முத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி எப்படி இருக்கு? டேய் டேய் டேய், கையில சிக்கினா தொலைஞ்சடா. என்ன தொலைக்கிறதுக்காக தான் என்ன பெற்றிருக்காங்களா? சரி, அடி வா. பெத்த பொண்ணை காதலிச்சா யாருக்கு தான் கோவம் வராது? அதுவும் உனக்கு காதல்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு கோவம் நிச்சயமா அதிகமா தான் வரும். வேண்டாண்டா. இங்க பாரு, இந்த லவ்ங்கிறது தும்மல் மாதிரி. அது எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அது கண்டிப்பா எல்லாருக்கும் பரவியே தீரும். அத நான் பாத்துக்கிறேன். உன் பேரை மட்டும் சொல்லுடா. அட்ரஸ் தேடி நானே வரேன். அட்ரஸ் தான் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கே. நீ என்ன தேட வேண்டிய அவசியமே இல்ல. உன் காலேஜ் ரெக்கார்ட பார்த்தாலே தெரியும். உன்னோட காலேஜில் இருக்கிறது மொத்தம் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ். அவங்கள உன்னோட பொண்ணோட லவ்வர் யாருன்னு உன்னோட பொண்ணோட உதவி இல்லாம நீ எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? என் பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவன் இல்லடா. நானே உன்னை கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களோட காதல் 250cc பைக்ல 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. நான் அப்படியே ரைஸ் பண்ணி ஸ்பீடா போயிட்டே இருப்பேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க காதல் போற ஸ்பீட்ல செயின் இருந்த சைக்கிள்ல வந்துட்டு இருக்க உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி உன்னால பிடிக்க முடியும்? இந்த ஸ்பீடுக்கு டிஸ்க் பிரேக் நான் தாண்டா. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. என் பொண்ண மட்டும் விட்டு இல்லடா, இந்த காலேஜ விட்டு உன் படிப்பை விட்டு நீ ஓடுற மாதிரி நான் பண்றேன். கூடிய சீக்கிரம் பண்றேன். தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு நீ அவதிப்படத்தாண்டா போற. சவால்ரா பத்மாஷ். சேலஞ்ச் விடுறியா? அப்படின்னா டபுள் சேலஞ்ச். அவர் காலையில இருந்து ரூமை விட்டு வெளியில வரலமா? எதனால? மனசு சரியில்லை. டாடி, என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்ன கேட்டுதான் செய்வான்னு நான் நினைச்சேன். ஆனா அவளுக்கும் தனியா முடிவெடுக்க தெரியுங்கிறத நான் மறந்துட்டேன். நீ எந்த காலேஜ்ல படிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ண. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப தைரியசாலின்னு எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். நீயும் சாதாரண பொண்ணு தாங்கிறத நிரூபிச்சுட்ட. இன்னைக்கு உன்னால நான் தலை குடிஞ்சு நிக்கிறேன். என்னோட கனவு எல்லாத்தையும் தகர்த்துட்ட. அது இல்ல டாடி. போதும், நிறுத்து. சின்ன வயசுல இருந்தே சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். நான் ஒரு பிரின்சிபால். எந்த கேள்விக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுத்திருந்து பாரு. இத
பாருங்க சார், தயவு செஞ்சு உங்க பொண்ண சந்தேகப்படாதீங்க. மத்தவங்களுக்கு நாம உதாரணமா தான் இருக்கணும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற குறைய நாம தீர்த்துக்கணும். இந்த காதல்னால என்னென்ன பிரச்சனை வருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சார், நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி. உங்க பொண்ணு கூட இனிமே யார் பேசுறான்னு கண்காணிக்க வேண்டியது என் பொறுப்பு சார். உங்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். இன்னும் 25 நாளைக்குள்ள அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க, இல்லன்னா உங்களுக்கு இங்க வேலை இல்ல, அவ்வளவுதான். ஐய, இவனால முடியாத வேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறான். இவனுக்கு இதே வேலையா போச்சா? லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தா இதான் கதியா? எங்க அப்பா கிட்ட எதுக்காக சவால் விட்ட? அவர் டென்ஷன் ஆயிட்டார் தெரியுமா? என்னம்மா ரொம்ப ஹாட்டா இருக்க போல இருக்கு. What do you think about yourself? எங்க அப்பா கிட்டயே நீ சவால் விட்டுருக்கல, அந்த அளவுக்கு தில் இருக்கா உனக்கு? எங்க அப்பா சிங்கம், அத மனசுல வச்சுக்கோ. சிங்கமா? அப்படின்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவருக்கு வால் எங்க இருக்கு? ஏய், என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? அது அம்மாவுக்கு ஒரு டவுட், அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீயே ஒரு பெரிய டவுட், இதுல நீ வேற மத்தவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ண போறியா? ஓரமா நின்னு வேணா வேடிக்கை பாரு. எல்லாரும் கவனிங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால உங்கள யாருக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, நேரா வேணுகிட்ட வந்து கேளுங்க. அந்த பக்கம் பாய்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸ் இருக்காங்க, நடு பக்கத்துல நீ தானே இருக்க. நீ தான் டவுட்ட கிளியர் பண்ணணும். வேணு, அப்புறம் அமுதாக்கு ஏதோ டவுட்டா? அமுதா, உன் டவுட்ட நீ அவங்கிட்ட கேளு, இவங்கிட்ட கேட்காத. போ, உன் இடத்துக்கு போ. இங்க பாரு அமுதா, உனக்கு எல்லாமே நான் சொல்லி தரேன். முதல்ல இந்த வால்வை இப்படி திருப்பணும், அப்பதான் நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். டேய், என்னடா பண்ண போற? வேணு கண்ணா, எனக்கு ஒரு சின்ன டவுட், இது ஒர்க் பண்ண மாட்டேங்குது. பாத்தியா, அவனுக்கு ஆன் பண்ண கூட தெரியல. நீ புத்திசாலி பொண்ணு, சீக்கிரமா புரிஞ்சுக்குவே. ஐ வில் கம் பேக். அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடும். ஐ லவ் யூ. இந்த இதை வாங்கிக்க. என்னது? லவ் லெட்டர். அவர் வந்தா வரட்டும், முதல்ல நீ இதை வாங்கிக்க. சார் அதை ஓபன் பண்ணிடுங்க சார். அதை ஓபன் பண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சார். தயவு செய்து ஓபன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். பிரிச்ச பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு தான். ஜெய் ஆதிபராசக்தி. உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளையும் ஆட்டி படைக்கிறவ தான் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியை நம்புறவள அவ கைவிடுறது இல்ல. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். இந்த பேப்பர் துண்டை பாக்குறவங்க தவறாம இதே மாதிரி 50 முறை எழுதி எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி படிக்கிறவங்க செய்ய தவறுனா அவங்க ரத்தம் கக்கி சாவாங்க. என்னடா இது மிரட்டல? அப்படி பண்ணா தெய்வ குத்தாயிரு சார். ஜெய் ஆதிபராசக்தி. என்ன சார், சேர்ல உட்கார்ந்து ஏதோ சீரியஸா எழுதிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா 50 முறை எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா ரத்தம் கட்டி சக்தி. ஜெய் ஆதிபராசக்தி அம்பாளே ஈஸ்வரி, ஆதிபராசக்தி 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 ஏய், செம்ம கில்லாடி ராணி. நம்ம 2 பேரும் மீட் பண்ணோன்னு இப்படி எல்லாரையும் எழுத வச்சு முட்டாளாக்கிட்டியே. பாவம்டா. என்ன பாவம்? இது பாவம் இல்லம்மா, புண்ணியம். இங்க இருக்கிற எல்லாரும் சுத்தமா கடவுளை மறந்துட்டாங்க. அதான் எல்லாருக்கும் கடவுளை ஞாபகப்படுத்துறேன். இது தப்பா? தப்புதான். இப்ப அதுக்கான தண்டனையா நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன், வாங்கிக்கோ. காதலிக்கிற பொண்ணை கோபப்படுத்துற மாதிரி என்னைக்குமே காதல நடந்துக்க கூடாது. ஒருவேளை அந்த காதலி சொல்றதையும் தாண்டி அந்த காதலை ஏடா கூடமா ஏதாவது நடந்துக்கிட்டானா அவளே ராட்சசியா மாறி அவனை கொன்னுடுவா. பார், நீ ராட்சசியா மாறினாலும் மோகினியா மாறினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏய், செக்ஸியா பார்க்காத, அப்புறம் கண்ணு அவிஞ்சு போயிடும். உன்னை பார்க்க முடியாம போற கண்ணு இருந்தா என்ன?
ஊத்தலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல தெரியுமா? அதனாலதான் அந்த செடியை போட்டுட்டேன். இன்னைக்கு வேணா அந்த செடியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நாளைக்கு நீதான், கண்டிப்பா நீதான். நீ எனக்கு வேணும். உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ பாக்குறியா என்ன நடக்குதுன்னு? பாக்குறியா பாக்குறியா சொல்லு. அது ரொம்ப விகாரமா இருக்கும். என்னை விட்டு நீ போக கூடாது. உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன். இப்ப நான் கிளம்புறேன். ஆனா உன்னை கண்டிப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், கவனிச்சுட்டே இருப்பேன். ஆசிட், சல்பியூரிக் ஆசிட். சொல்லு, எங்கடா ஊத்துட்டோம்? சொல்றா. கையில ஊத்துட்டோமா, கால்ல ஊத்துட்டோமா, இந்த முகத்துல ஊத்துட்டோமா? ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டியது அவ பிடிக்கலன்னு சொன்னா கையில ஆசிட் எடுத்துட்டு போய் அவளை மூஞ்சில ஊத்துவேன் பயமுத்துறது. இது எந்த விதத்துல நியாயம்? ஆண்டவன் கொடுத்த அழகை கெடுக்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லடா, அதை தெரிஞ்சுக்கோ. இதே மாதிரி தானே மத்தவங்களுக்கு வலிக்கு நீ கையில வச்சு பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா நான் நிஜமாவே ஊத்திடுவேன் தெரியுமா? அமுதா உன்னை நிஜமாவே விரும்பினா அவளை விட்டு நானே விலகி போயிருவேன்டா. ஆனா விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தி காதலிக்க வைக்கிறது எனக்கு பிடிக்காதுடா, புரியுதா? நீ அவ மேல வச்சிருக்கிறது காதல் இல்லடா, அதுக்கு பேரு வெறி. இன்னொரு முறை நீ அமுதாவை டிஸ்டர்ப் பண்ணது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த முறை நான் உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். அடுத்த முறை உன்னை